Kanmani Tamil beauty tips நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் கிட் வச்சு எப்படி நம்ம வீட்லயே சூப்பரா ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ உண்மையை சொல்லணும்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இந்த மாதிரி வெளியில எல்லாம் ஃபேஷியல் கிட்லாம் வந்து வாங்கி என்ன பண்ணணும்னா இந்த பிம்பிள்ஸோ இல்லை ஏதாவது வந்துட போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் நான் பண்ணவே மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பான்ஸோட வந்து கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுறேன். ஸோ அதனால அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அனுப்பிவிட்டு உங்களோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால சரி நம்மளாவும் ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்றதுனால நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம பார்லரில் சும்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்ற சென்ஸ் நம்ம பண்ணோம்னா நிறைய காசு ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1500 ஆகும். பட் இது வந்து ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிட்டு. வெறும் 300 rupees தான். இதை வந்து நம்ம 3 வாட்டி கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈச் டைம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees தான் ஆகும் நம்ம கணக்குப்படி. பட் நான் இதை ட்ரை பண்ணதுனால இதோட அக்யூரேட் ரிசல்ட் வந்து எனக்கு சொல்ல தெரியல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பான்ஸோட விட்டமின் பிரைட்னிங் ஃபேஷியல் கிட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, சார்கோல் ஃபேஷியல் கிட்டுன்ட்டு. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரி கன்சர்ன் தேவைப்படுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஸ்பாட்லெஸ் பிரைட் ஸ்கின்காக வந்து ஃபேஷியல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து வருது. நான் ஒன்றுனா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபேஷியல் கிட்டு பான்ஸில். அதனால தான் அவங்க ரிவ்யூ பண்ண சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டன் ஆகும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் நல்லா கிளியர் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஸ்பாட்டையும் வந்து கம்மி பண்ணுவோம், அதாவது ஆக்னே ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் கம்மி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் எனக்கு வந்து அவங்க கான்செப்ட் அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பண்ணும்போதே வந்து ரிசல்ட் கிடைக்காது, ஒரு 2 to 3 times பண்ணும்போது அந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்து கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நான் இந்த கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா பான்ஸ் பிராண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பான்ஸ் தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அது ஒரு ட்ரஸ்டட் பிராண்டு, ரொம்ப நாளாக எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே இதில் ட்ரை பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்கிற ரிவ்யூ அப்படின்னு சொல்லலான்ட்டு நான் அக்செப்டே பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அழகாக டியூப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2 வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபேஷியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் தான் பண்ண போகிறோம். நல்லா ஒரு டிஷ்யூ மாதிரி எடுத்துகிட்டு நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் லிப்ஸ்டிக் மட்டும் தான் வந்து மேக்கப்பில் போட்டிருக்கேன், அதனால நான் இதுலேயே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபேஸை வந்து நான் கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன், அப்போ கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிளென்சர் வச்சு என்னோட ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து நான் கையில் எடுத்துகிட்டு இதை வந்து ஆல் ஓவர் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளென்சரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது. இது ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்க இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இதை வச்சு நான் ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தான் நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் தான் வந்து பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பான்ஸோட ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். இதையும் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ பிம்பிள் இருக்கவங்க வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு இங்கே மட்டும் பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் இங்கே பண்ண வேண்டாம், இங்கெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து பிம்பிள்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணோன்னா பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகிடும். அதனால ஆரல்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே பிம்பிள் இருக்குது அப்படின்ற சென்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெப்பை வந்து விட்டுறலாம். ஜென்டலாக தான் பண்ணுறேன். இது ஆக்சுவலி கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது என் ஸ்கின்ல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஜென்டலாக தான் பண்ணணும். போட்டு தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes ஸ்க்ரப் பண்ணால் போதும், ரொம்ப நேரம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா வால்நட் ஷெல் பவுடர் இருக்குது. ஸோ தட் நம்ம ஸ்கின்னை வந்து ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வெளியில் வரும். நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியாச்சு. ஒரு 2 minutes கிட்ட காட்டன் பேட் வச்சு தொடச்சிடுறேன், வைப்ஸ் வச்சு.
யா நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு. ஸ்கின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியேட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது சீரியஸாக. நல்ல ஒரு ஸ்க்ரப்பு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம நரிஷிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படி இந்த சென்ஸ் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுக்கு தான். ஸோ இதை எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நல்லா ஜெல் பேஸ்டில் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. கொஞ்சமாக எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அண்ட் வாஷ் பண்ணக்கூடாது. இந்த க்ரீம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணிக்கணும். நம்ம துடைக்கவோ இல்லை வாஷ் பண்ணவோ கூடாது. நல்லா வந்து லைக் கொஞ்சம் அப்படி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அப்சர்வ் ஆகிற வரைக்கும். இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 அண்ட் விட்டமின் E இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லாவே ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கோம். ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. அந்த பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது ஸ்கின் இப்பயே நல்லா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4க்கு வந்து இந்த பாண்ட்ஸோட மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஷியல்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம மசாஜ் பண்ணாதான் ஸ்கின்ல அந்த ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ஏன்னா அங்கங்கே வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்ற சென்ஸ் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும் ஸ்கின். அதனால வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா ஒரு பிரைட்டாகவும் கிளியராகவும் இருக்கும், க்ளோயிங்காக. ஸோ நான் இந்த மசாஜ் க்ரீம் எடுத்துக்கிறேன். இதையும் எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ரீமை ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மசாஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் மசாஜ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக் கொஞ்சம் தொங்கியிருக்கு, இல்லை ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்ற சென்ஸ் நல்லா வந்து இதுவாக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுட்டு ஒரு ஹெல்த்தி க்ளோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். எப்பவுமே மசாஜ் பண்ணும்போது ஐஸ்க்கு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து எப்பவுமே தூங்கவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இன்னும் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரலன்ற காரணம் கொஞ்சம் வந்து நான் மசாஜ் பண்ணுவேன் டெய்லி. அதனால தான் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப வைப் எடுத்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா நம்ம பாண்ட்ஸோட ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லாவே கிளே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எடுத்து என் ஃபேஸில் வந்து நல்லா ஒரு தின் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்து கிளே இருக்குது, கிளிசரின் இருக்குது, விட்டமின் E அண்ட் விட்டமின் B3 இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutesக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அவுட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம தொடச்சிடலாம். ஃபேஸ் வாஷும் பண்ணலாம். நம்ம எந்திரிச்சு போக சோம்பேறித்தனத்தால் நம்ம இப்படியே தொடச்சிடுறோம். நீங்கள் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். லைட்டாக வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த லாஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட ஃபினிஷிங் க்ரீம் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். 6th ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. சீரியஸாக ஸ்கின் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் டச் பண்ணதுக்கும் இப்போ நான் டச் பண்ணுறதுக்கும். இந்த ஃபினிஷிங் க்ரீமில் வந்து விட்டமின் B3 அண்ட் 12 HAS இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்பாட்லெஸ் நல்ல க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இது வந்து கொலாபரேஷன் அப்படின்றதுனால நான் அதை பற்றி எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் கொடுக்கல. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதை நான் பிராண்டுக்கிட்டே வந்து சொல்லிட்டேன். எனக்கு எப்படி இருந்ததோ பர்சனல் ஒப்பீனியன் நான் அதை தான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னே சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் இருந்ததுக்கோ இப்போ இருக்கிறதுக்கோ. ஸோ நல்லாவே ஒரு ஸ்கின் நல்லாவே பிரைட்டனாக இருக்குது. நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. சீரியஸாக நல்லா சாஃப்டாக நல்லா வந்து பிரைட் ஆகிடுச்சு ஸ்கின்னு. எனக்கே நல்லா ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. சீரியஸ்லி இது வந்து ஒர்க் ஆயிருக்கு, உண்மையாகவே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறோம், அஃபோர்டபுள் ரேஞ்சில் டக்குனு ஒரு ஃபேஷியல் பண்ணணும் வீட்லேயே அப்படின்னா தாராளமாக நீங்கள் DIY இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 100 rupees, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த டியூப்ஸில் இன்னும் கூட நிறைய இது இருக்குது. 3 to 4 times பண்ணலாம், மேக்ஸிமம் 3 times பண்ணலாம். ஒரு வீட்டில் நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் 4 பேரும் பண்ணிக்கிறீங்கன்னா 100 rupees தான் ஈச் ஆகுது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக பிரைட்னா நல்லா உண்மையாக நல்லா இருக்குது. ஆக்சுவலி என்னோட ஸ்கின் வந்து நல்லாவே டேன் ஆகிடுச்சு. நான் பிரைடல் மேக்கப் நிறைய போயிட்டதுனால உங்களுக்கே எனக்கு தெரியும், என் கண்ணெல்லாம் வந்து ரொம்ப உள்ளே போயிட்டு தூங்காததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சீரியஸாக சூப்பராக ரிசல்ட் இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் வீட்டில் இருந்து நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என் ஸ்கின்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது ப்ராடக்ட் வந்து வாங்க பாருங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தே சூப்பராக ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye. Take care.